ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? ஓ மகிமை, 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 தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தின் மகிமை. ஹல்லேலூயா. நம்மை ஆட்கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இப்பொழுது பலமாய் இறங்கி இருக்கிறது. ஒருவரும் இன்னைக்கு சும்மா போகவே விட மாட்டார். ஒருவரும் உங்களை வெறுமையா போக விடவே மாட்டார். என்ன எதிர்பார்த்து வந்தீர்களோ அதை உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலகீனத்தோடு வந்தீங்களா? இன்னைக்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு நான் ஊழியக்காரன் விடுதலை செய்ய முடியாது, ஒரு தீர்க்கதரிசி விடுதலை செய்ய முடியாது. ஆவியானவர் இன்னைக்கு வருவா, இறங்கி வருவா, உங்களை விடுதலை செய்ய அவர் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு பாட்டு பாடலாமா? தெரிஞ்ச பாட்டு தான். அலங்கார வாசலாரே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரியே. இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம், கர்த்தரேவோ மண்டை வந்த நன்மைக்கு வாருவே. நீர் இறங்கும் ஓதனந்த இன்ப தாழ்ம ஈடுவே. என்னுடைய இதயமும் தெய்வஸ்தலமாகவும் பயத்திலும் அன்பை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும். நல்ல பலியாக ஏற உமதாவியை கோடும். தேகம் ஆவியாவையும் சுத்தமாக்கியருளும். நல்ல நீலத்தில் விழுந்த வேதை பயிராகுமே. நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே. வாசனத்தை காக்க நீ இவ்வழி கடவீர். விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்பட
பெய்ய பண்ணும் மன்னாசே நல்தியான தோடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை அல்லேலூயா தீர்க்கத்தான் போறார். என்னத்தை எத்தனை பேர் பசியோடு வந்தீங்களோ தெரியாது. ஆத்மீக பசி, ஆவிக்குரிய ஒரு பசி, கிருபையை குறித்த ஒரு பசி, ஆவிக்குரிய வரங்களை குறித்த ஒரு பசி. என்னென்ன பசியோடு வந்தீங்களோ தெரியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்ப போகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு காரியத்திற்கென்று நம்மை அழைத்தார். எதற்கு தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இதற்காகத்தான் நம்மை அழைத்தாரா, அழைக்கவில்லையா? அதுக்குத்தான் தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான வேத பகுதி வாசிக்க கேட்போம். வசனத்தை தெளிவாக வாசிக்கணும், கவனமாக கேட்டு கரெக்டாக வசனத்தை வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்டிருக்கிறதுனா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய அந்த வசனத்தை மறுபடி படிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, கண்களை மூடி ஜெபிக்கிறோம். பேசட்டும். மகிமை தேவனே, நீங்க வந்து வாங்குவா. வார்த்தையின் ரகசியம் ஆழம் மறைபொருள் புதைப்பொருள் எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்தி பேச வேண்டும். அப்பனே நீர் பேசணும். கிரியைகளை நடத்துங்க. மகிமைப்படுவீராம். பேசுங்கப்பா. உடைய மெல்லிய குரல் இன்பமான சத்தத்தை கேட்கும்படி ஓடி வந்திருக்கிறோம். பேசுங்க. உங்களுடைய வார்த்தையின் ரகசியம் ஆழம் மறைபொருள் புதைபொருள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துவீராக. எல்லாவற்றுக்கு எல்லாமே இருங்க. புதிகரத்தை எடுத்துக்கொள்ள பேசும். நீங்கள் கிரியை எங்களுக்குள்ள பலமாக இறங்கணும். தேவ சுத்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஆவியினுடைய வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கிடைக்க போகுது. எத்தனை பேருக்கு வேணும்? இங்க வாருங்க. இப்படி தூக்காதீங்க. நல்ல தூக்கு. ஊழியம் செய்கிறவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியம் செய்கிறவங்க அல்லது ஊழியம் செய்ய ஆசை வாஞ்சை உள்ளவர்கள், ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், அல்லது சுவிசேஷகனாக இருக்கலாம், அல்லது
அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், மெய்ப்பர்களாக போதகர்களாக இருக்கலாம், நீங்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். அதே 12ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்சபையில் கர்த்தர் இவ்விதமான 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறாரா? கீழே இருக்குதா? ஆமாம், நன்றாக கவனிக்கணும். அதனால வரங்களை கொடுத்த தேவன், இங்க கவனிங்க, வரங்களை கொடுங்க. எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களுக்கு அமிதமான காரியங்களை கிஃப்டாக கொடுக்க வந்திருக்கிறார். கிஃப்டா, பரிசாக உங்களுக்கு கொடுக்கும்படி வந்திருக்கிறார். தயவு செய்து யாரும் என்ன செய்யக்கூடாது, பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி கண்களை மூடிடாதீங்க. கண்ணை மூடவே கூடாது, இறந்தே தான் இருக்கணும். நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமா, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்முடைய அழைப்பு எதற்காக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, 5 விதமான ஒரு ஊழியத்திற்குள்ளே அடங்கி இருந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், கிருபைகள் வேண்டும்? நல்ல கை தூக்கிங்க, நல்ல கை தூக்கிட்டீங்க. சிலரை நான் உங்க வீட்டிலே பார்த்துருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது சில காரியங்களை நான் பார்த்ததுனால சொல்றேன். பாவம் உள்ள இருதயத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையின் வரங்களை போடவே மாட்டார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டிய நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக கழித்திருப்பது உண்மையானால், அல்லது வீணாக என்று சொல்லுகிறதை காட்டிலும் டிவியில நீங்கள் தேவன் விரும்பாத சில காரியங்கள் எல்லாம் உள்ள இருக்கு. இருக்குதா தம்பி? இருக்குதாப்பா? இருக்குதா? அதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமென். அதெல்லாம் தவிர்த்தால் மட்டும்தான் நீங்க வாஞ்சிக்கிறது வரும். ஆனா தேவனாகிய கர்த்தரோ உபவாச கூட்டத்துக்கு வந்தது எத்தனை பேர் தெரியல. உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை எல்லார் மீதும் ஒரு பாவ உணர்வு, பாவத்தை குறித்த ஒரு பயம் உண்டாகிவிட்டது. எத்தனை பேர் வந்தீங்க இந்த கூட்டத்துக்குள்ள? கரங்களை வைத்துக்க பார்க்க. நிறைய பேர் அழுது புலம்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடணும். ஆமென். அதை தெரியாத பட்சத்துல இந்த கிருபையின் வரங்களை கர்த்தர் தரவே மாட்டார். அல்லது ஆவியின் அனுக்கிரகத்தை நிச்சயமா என்ன செய்ய மாட்டார்? தேவனாகிய கர்த்தர் தரவே மாட்டார். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த ஆவியினுடைய அனுக்கிரகம் ஆகிய அந்த கிருபைகளை, வரங்களை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேறு பிரிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கர்த்தர் தரவே மாட்டார். ஆமென், ஆமென். செல்போன்ல நேரத்தை வீணாக்குகிறது, அடுத்தது டிவியில நேரத்தை வீணாக்குகிறது, ஜபிக்கிற மாதிரி என்ன பண்றது? ஆனா ஜெப நிலையில தான் இருப்பாங்க. ஆனா ஜபிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வரவே வராது. ஆனா இன்னைக்கு கிருபையின் வரங்களை கர்த்தர் தர வேண்டுமே ஆனால், அந்த வல்லமையை கர்த்தர் தர வேண்டுமே ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்?
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேடணும், தேட வேண்டும். ஆமென். ஆமா, என்ன வரங்கள் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஹலோ, இங்க பாருங்க, இந்த கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே வேதத்துல உங்க கண்ணு முன்னாடியே இருக்குதா? இருக்குதா இல்லையா? அப்ப இருக்கிறத நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பெற்றுக்கொள்ள ஏன் தகுதி இல்லாமல் போய்விட்டது? அதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் உரத்த சத்தமா வாசிக்கிறார். கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற என்னதான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தேன். பிரிச்சிட்டேன். ஹல்லேலூயா. நான் இப்போ உங்களை என்ன பண்ணிட்டேன்? ஹலோ, கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? வேற பிரிச்சிட்டார். பிரிச்ச எந்த இடத்திலிருந்து பிரிச்சாரோ இப்ப அந்த இடத்துக்குள்ள போலாமா? போலாமா? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் வேறு பிரித்து எங்க கொண்டு தேவன் ஒரு ஸ்தானத்துல உன்னை உயர்த்தி வைத்தாரு, அந்த ஸ்தானத்துல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. ஆமென். அப்ப எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? தேவன் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. ஆமென். அப்ப என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார். இப்போ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆதாமே, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 3:9 கேட்டார, கூப்பிட்டார. அவன் என்ன பதில் சொல்ல முடிந்தது? அதுவரைக்கும் இயேசுவோடு தான் இருந்த ஆதாமும் ஏவாளும். சத்தம் எங்கேயோ இருந்து வந்தது. எங்க இருந்து? எங்க? மரத்துக்குள்ள இருந்து கேட்கிற மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு ஆசாமி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆமென். அங்கிருந்து சத்தம் வருது. ஏவாளே, ஏவாளே, இயேசுநாதர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரா? ஆமா. என்ன சொன்னாரு? இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாயின்னு சொல்லி போன. அப்படியா? அவனே சொல்றான், பழத்தை சாப்பிட்டா செத்து போவேன்னு சொல்லி சொன்னாரா? அவர் போய் பேசிட்டாரு. நீ சாக மாட்டார், தேவர்களை போல மாறுவார். ஆமென், ஆமென். ஆனா அவர் பொய் பேசல. இந்த சரீரம் சாகல, உள்ள இருக்க நித்திய ஜீவனை வைத்தாரு, நிரந்தரமாய் இயேசுவோடு வாழும்படி வைத்தாரு. அந்த உறவு துண்டிக்கப்பட்டதுனால ஆத்துமாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் கடந்து போயிற்று. கரந்தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் இப்பொழுது கர்த்தர் வேறு பிரித்து கர்த்தர் வைத்த இடத்தில் இல்லை. இப்ப விசுவாசி கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க. ஒளிஞ்சுக்கிட்டோம். ஏன் ஒளிஞ்சீங்க? யார் உங்களை போய் ஓடி போய் ஒளிய சொன்னது? யார் அறிவை உணர்த்தினது? உங்களுடைய நிலைமை எப்படி தெரிந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டிய தேவ பிள்ளை டிவி முன்னாடி மணிக்கணக்கா உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க.
Praise the Lord. Praise the Lord. தவறான வழி, கர்த்தர் விரும்பாத வழி, பொல்லாத வழி, உன் ஜீவியத்தை மாத்து, உன்னுடைய ரூட்டை மாத்து. விசுவாசி, கர்த்தர் எந்த இடத்தில் அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் பண்ணி உன்னை எங்க கொண்டு வைத்தாரோ அந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்பி வா. ஆமென். அழைத்த நோக்கம் வேறம்மா. கேடிவி, கண்ட டிவி, இது போன டிவி, அந்த டிவி, இந்த டிவி எல்லாம் பார்த்து உன் வாழ்க்கையை நாசமாக்காதே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ள நீ வருவாயானால் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆவியான கட்டி எடுப்ப இன்றைக்கு வந்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இதற்காகத்தான் நான் ஏன் ஜனமா இருக்கும்படி உங்களை வேறு பறித்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆமென், ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி. என்ன முன் அறிவிப்பு? நீ எனக்கு முன் அறிவிப்பு சொல்லட்டுமா? வேதத்திலிருந்து சொல்லணும் பாருங்க. வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு என்ன பண்ணேன்? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். தீர்க்கதரிசியே, ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய தேவ பிள்ளையே, இப்போ நீ எங்க இருக்க? இப்ப சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? பதில் சொல்ல முடியுமா? ஆதாமே சொல்லுங்க. ஆதாமே, ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? அல்லேலூயா. உங்க பேரை நெஞ்ச தொட்டு உங்க பேரை சொல்லி நீ இப்போ நீ எங்க இருக்கிற? இருதயத்துல கை வைங்க. கை வச்சு உங்க பேரை சொல்லுங்க. சத்தமா சொல்லி இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. உங்களையே கேள்வி கேளுங்க. இப்போ நீ எங்க இருக்கிற? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எங்க இருக்கிற? எந்த இடத்துல இருக்கிற? எப்படி இருக்கிற? தேவனோடா அல்லது உலகத்தை சுத்தி வராம பொல்லாதவனோடா, பிசாசோடா, யாரோட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். யாரோடு இருக்கிறோம்? ஹலோ, பதில் சொல்லுங்களேன். யாரோடு இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாட்டு மட்டும் எப்படி பாடுறோம் தெரியுமா? இயேசுவின் பின்னே போகத்தோடிந்தே. சத்தமா பாடுங்களேன். இயேசுவின் பின்னே போகத்தோடிந்தே. இயேசுவின் பின்னே போகத்தோடிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையன் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையன்
தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொடுக்கிறார். என்ன வரத்தை வெளிப்படுத்துகிறார்? தீர்க்க தரிசன வரம். ஆமென். அப்ப அந்த தீர்க்க தரிசன வரம் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிங்க. அன்பை நாடுங்கள். அன்பை நாடுங்கள். ஞான வரங்களையும் நாடுங்கள். விசேஷமாய். அதை எப்படி மென்ஷன் பண்றாருன்னு பாருங்க. நமக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார்னு பாருங்க. விசேஷமாய். அப்ப அந்த வரம் எப்படிப்பட்ட வரம்? ஹலோ, எப்படிப்பட்ட வரம்? விசேஷித்த ஒரு வரம். என்ன வரம்? தீர்க்க தரிசன வரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆசை. ஹலோ, நான் ஒண்ணு சொல்றேன். விசுவாசிகள் அல்லது வாலிபர்கள், நீங்க கர்த்தருக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒருவேளை டாக்டர் ஆகலாம், அல்லது ஐஏஎஸ் கலெக்டர் ஆகலாம், அல்லது ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியா நீங்க போகலாம். இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல நீங்க அப்படி போகலாம். போகணும்னு நினைச்சு கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கிறார். உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? அங்க போலாம், இங்க போலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். அப்படி கோடி கோடியா என்ன செஞ்சிடணும்? பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைவுகள் வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் போட்ட திட்டம் என்னன்னா, தாயின் கருவிலே நான் உன்னை என்ன செய்தேன்? பெயர் சொல்லி அழைத்து உன்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ எங்க போனாலும் தப்பித்து ஓட முடியாது. ஆமென். உனக்காக நான் ஒரு விசேஷித்த ஒரு கிஃப்ட் வைத்திருக்கிறேன். ஆனா அந்த கிஃப்ட்டுக்குள்ள நீ வருவதற்கு வெளியில எந்த இடத்துக்கு ஓடினாலும் சரி, தப்பித்து ஓட முடியாது. ஆமென். ஓட முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு வாலிபனை நல்லாவே தெரியும். அந்த தம்பி ஒரு பாஸ்டரோட பையன். அந்த தம்பியை திருச்சியில நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த தம்பி என்ன பண்ணார்? நல்ல திட்ட காத்திரமா ஜம்முன்னு ஆள், நல்ல வாட்ட சாட்டமா ஜம்முன்னு இருப்பார். ஆனா அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க சைஸ், பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், நீ தம்பி, நீ ஒரு பாஸ்டருடைய பையன், உங்க அப்பாவுக்கு பிற்பாடு நீ தான் ஊழியம் செய்யணும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்ப ஒரே வார்த்தையில போங்க மாமா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இயேசுநாதருக்கும் வேற வேலை இல்லையா? இப்படி சொன்னவரு கொஞ்ச நாள்ல கர்த்தர் அவரை வேறு பிரித்தார். இப்ப ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு திருச்சபைக்கு போதகராக இருக்கிறார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நன்றாக கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வைத்த இடத்தை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சிடாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க எங்க போய் நீங்க அந்த இடத்துக்கு போய் அதை பண்ணிடலாம், இதை பண்ணி நடக்காதுமா. கர்த்தர் பொண்ண ராஜாக்கள் மத்தியிலேயும் ஆசாரியர்கள் மத்தியிலேயும் உட்கார வைக்கிற திட்டம் இருக்கும்போது நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது வரைக்கும் உனக்கு சேதம் வரக்கூடாதபடி, உன் ஆத்மா சாகக்கூடாதபடிக்கு, அல்லது உன்னுடைய ஜீவன், உலக பிரகாரமான ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போய்விடக் கூடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, கூடவே உன்னை ஃபாலோ பண்ணி கூடவே வந்துகிட்டு இருப்பார். ஒரு காலம் உன்னை விட்டுட்டு நீ பின்வாங்கி போலாம், அவர் பின்வாங்கவே மாட்டார். ஆமென்.
உன்னை பாதுகாக்கும்படி. அதனால தான் அதே எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீ எவ்வளவு தூரம் தான் விலகி போனாலும், எப்படித்தான் தூர தேசத்துக்கு போனாலும், கர்த்தர் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஆமென். நேரத்தை காலத்தை அநியாயமாய் நீ கழித்தாலும் சரி, அந்த இதுல விழுந்து நீ அமுங்கி முழுகிற கூடாதபடிக்கு ஆவியானவர் உன்னை காக்கும்படி பக்கத்துல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஏன் கூடவே இருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் தீர்க்க தரிசன வரங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த தீர்க்க தரிசன வரங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு தான் கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தாத்தான். யாரோட ஐக்கியமா இருக்கணும்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கு? அப்படின்னா தயவு செய்து சொல்றேன், ஐக்கியம் இருக்கிறவர்கள் இன்றைக்கு கர்த்தரோடு பேசினீர்களா? கர்த்தர் உங்களோடு பேசினாரா? எத்தனை பேர் கூட மகளே இன்னைக்கு டுடே மகனேன்னு கூப்பிட்டார்? இன்னைக்கு எத்தனை பேருடைய மகனேன்னு சொல்லி கூப்பிட்டா, உங்க பேர் சொல்லி கூப்பிட்டாரா? உங்களோட பேசினாரா? இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க, அப்படிதானே? மகளே பயப்படாத, நம்ம கூடவே ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லி எத்தனை பேர் கூட பேசினார்? இருந்தா கைக்கு முழுக்க பார்க்கலாம். ஏன் பேசல? ஏன் பேசல? அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை அழைத்து எந்த இடத்தில் வைத்தாரோ அந்த இடத்தில் நீ இல்லை. வேறு பிரித்து எந்த இடத்தில் நீ இந்த இடத்துல இருந்துக்க அப்படி கொண்டு வந்து வைத்தாரே, ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து வைத்தாரே, ஒரு எதிர்பார்ப்போடு வைத்தாரே, அந்த நோக்கம் நிறைவேறும்படிதான் ஆவியானவர் உன்னை அங்கே கொண்டு வந்து வைத்தார். அந்த இடத்துல இப்போ நீ எங்க இருக்கிறீங்க? ஹலோ, இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல இருக்கீங்களா? இல்லாததுனால தான் நீங்க 1 மணி நேர ஜெபத்திலையும் சரி, நம்ம அப்பாவை பற்றி ஏசப்பாவை பற்றி தெளிவா தெரிஞ்சவங்க இங்க பாருங்க, 2 நிமிஷம் ஜெபத்திலையும் பேசுவார். ஹலோ, எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்தீங்கிறது எனக்கு தெரியல. ஆனா 2 நிமிஷம் ஜெபம். நீ போ மகனே, நீ போ மகளே, உன் காரியம் எல்லாம் ரெடி. ஹல்லேலூயா. உன் காரியம் எல்லாம் ரெடி, தயார் பண்ணி அங்க வச்சிருக்க, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு இதே போல உபவாச ஞாயிறினுடைய ஜெபத்துக்காக காத்திருந்த பொழுது ஒரு அன்பு தாயார் ஒரு மகளை கூட்டிக் கொண்டு வந்தார். எதற்கு? ஏதாவது சம்பிராப்தம் இருக்கும் இல்லையா? ஆவியானவர் இந்த வாசல்ல வரும்போதே சொன்னார், மகளே அவர் வியாதியே இல்லை, போ. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. என் கூட இருந்தவங்க என்னை பார்க்கிறாங்க. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான், உனக்கு வியாதிங்கிறதே இல்லை, சமாதானத்தோட இருப்போம் என்று சொன்னார். அவ்வளவு நாங்க கர்த்தருடைய வார்த்தை துணித்ததோ அதே நேரத்தில் அன்பு மகளுக்குள்ள வியாதியே இல்லை. ஆமென். வந்து இதே சபையில சாட்சி சொன்னாங்க. இப்ப நம்ம மத்தியில கூட்டிட்டு கொண்டு வந்த தாயார் இருக்காங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ ஆவியானவருக்கு உங்களுடைய நிலைமை தெரியும், புரியும், அறிந்து வைத்த தேவன். ஆமென். அப்போ அந்த அறிந்து வைத்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? இதுதான் கேள்வி. நீங்களும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறோமா? பாருங்க, ஒண்ணு சொல்றேன். பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அரபு தேசத்துல போய் 3 வருஷம் போய் தங்கிட்டார் தெரியுமா? வெளியே வரவே இல்லை. ஏன் வரல? ஏன் வரல? என்ன பண்ணிருப்பாரு? நீங்க பைபிள் கலாத்தியர்ல இருக்கு. ஆனா நீங்க வீட்டுல போய் நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். 3 வருஷம் எதற்கு இருந்தார்? கர்த்தரோடு அங்க கொண்டு போய் வைக்கிறாருன்னா அவரை வைத்த ஒரு திட்டம் உண்டு, ஒரு பிளான் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, தேவ சித்தம் சொல்லி ஒன்று உண்டு. ஏன் இல்லை? அதனால தான் பவுலை கொண்டு கர்த்தர் விசேஷித்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுத. தேவன் வைத்த இடத்துல இருக்கிறோமா இல்லையா? கண்ட கூடாதீங்க. இருக்கிறோமா இல்லையா? இருக்கோமா இல்லையா? What is your answer? உங்களுடைய பதில் என்ன? எங்கே இருக்கிறோம்? எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்தா நலமா இருக்கும். இல்லைன்னா வெறுமையா போக வேண்டியது இருக்கும். எதிர்பார்க்கிறது பெருசு இல்லை. ஹலோ, நல்ல கவனிங்க. நீங்க எதிர்பார்த்து வருகிறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரி செய்யாவிட்டால் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது கிடைப்பது அரிதான ஒரு காரியமாக இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எதற்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, எதற்காக நம்ம வாழணும்? ஹலோ, எதற்காக வாழணும்? தேவன் எங்க கொண்டு வந்து வச்சா? எதற்காக வாழணும்? கிறிஸ்தவங்களா இயேசுவோடு இருக்க. சொல்லுங்க, யாரோடு இருக்க? அவரை போல் இருக்க வேண்டும். ஒரு ஆண்டவருடைய ஒரு பயங்கர திட்டமும் நோக்கமும் என்னன்னா, பிளானே என்னன்னா, நான் எப்படி இருக்கிறனோ என் ஜனமும் அப்படியே இருக்க வேண்டுமா? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை போல வாழணும். சொல்லுங்க, நீங்க இயேசுவை போல இருக்கணும். நீங்க இயேசுவை போல பேசணும். நீங்க இயேசுவை போல செயல்படணும், நடக்கணும். ஆமென். அதுதாங்க விரும்பினாரு. அப்படி விரும்பிதாங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சாரு. நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணணும்? என்னுடைய கட்டளையை என்ன செஞ்சிட்டோம்? மனுஷ குழந்தை அப்படித்தாங்க. இன்றைக்கு இன்று வரைக்கும் திருச்சபையினுடைய ஆராதனை நேரம் 10 மணிக்குன்னு சொல்லி சொன்னா என்ன பண்றோம்? 12 மணிக்கு வந்தா என்ன செய்யும்? சொல்லுங்க, சூப்பரா இருக்கும்ல? உங்க வேலைக்கு நல்ல ஒரு வேலைக்கு போறீங்க, 7 மணிக்கு உள்ள இருக்கணும்னா 10 மணிக்கு போவீங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். 10 மணிக்கு உள்ள போவீங்களோ? அதுக்கு மட்டும் உணர்வு இருக்கு. தேவ சமூகம் உங்களுக்கு வித்தியாசமா தோணுதா? எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? ஆண்டவரே என்னையா ஆசீர்வதியும், என் பிள்ளையா ஆசீர்வதிங்க. அப்படி இருக்கா? இப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்காத. முதல்ல உன் வாழ்க்கையை சீர்திருத்து.
உன் வாழ்க்கையை சரி பண்ணு. 9 மணிக்கு 9 மணிக்கு வா, தேவனுடைய சமூகத்தில் உட்காரு. ஆண்டவரேன்னு கூப்பிடு. வந்திருக்க ஆளா வந்திருக்க, என்ன ஆசீர்வதின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எதுல ஆசீர்வாதமா இருப்பீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல செழிப்பா இருக்கும் பொழுது. ஒரு வசனம் சொல்லட்டா? 3 யோவான் 2வது வசனத்தை படிங்க. பிரியமானவனே, முதல்ல உங்க ஆத்மா வாழணும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஹலோ, உங்க ஆத்மா வாழாவிட்டால், உங்க ஆத்மா செத்து போனால், ஹலோ, வார்த்தையை கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்பனா வீட்டுக்குள்ள ஏன் வியாதி வருது? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா ஏன்? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரோடு இல்லைன்னு அர்த்தம். இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கர்த்தரோடு இல்ல, அதனாலதான் 1 மணி நேரம், ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன். உங்க குரல் நான் கேட்கல. இருதயம் தாறுமாறா இருக்குதுன்னு நினைச்சுக்கல. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் பாதி அப்படி பாதியா இருக்க கூடாது. வெளியில வாங்க முதல்ல. கர்த்தர் எந்த இடத்துல உங்களை அழைத்து வைத்தாரோ அந்த இடத்துல வந்து உட்கார்வதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த மகனே, உன்னை நீ ஆயத்தம் பண்ணிக்கொள். நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? எங்க உணர்ந்து வச்சாரு தெரியுமா? வாசிங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 உள்ள வசனத்தை படி. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து உம்முடைய கிருபையினால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை புறஜாதிகளிடத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய், இங்க பாருங்க, அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின் 3 வருஷம் என்னாச்சு? உட்கார்ந்தார். ஊழியம் செய்தேன் என்று சொல்லுகிறாரா? இல்ல, 3 வருடம் கழித்து பேதுருவை கண்டுகொள்ளும்படி. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியமே ஆரம்பிக்கிறது. எங்க அழைத்து எங்க கொண்டு தீர்க்கதரிசியா எந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து வைத்தாரோ அந்த இடத்துல இன்னுவரைக்கும் நீ இருந்தா, இங்க பாருங்க, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ண என் தேவன் இந்த பொழுதுக்குள்ள வந்திருக்கிறார், இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறார். அநேக கிருபை வரங்களை கொடுக்கும்படி, தேவனுடைய தம்முடைய வல்லமையை கொடுக்கும்படி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களின் அனுக்கிரகத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி, தீர்க்கதரிசியாய் இந்த திருச்சபையில் எழுப்பும்படி கர்த்தர் வைத்த இடத்தில் திரும்பி வா மகனே, மகளே. இல்லாவிட்டால் என்ன வந்துடும்?
என்ன வந்துடும்? என்ன வரும்? பிரச்சனை வந்துடும், நெருக்கம் வந்துடும். நான் ஏன்டா இயேசுவுக்கு ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தாங்கன்னு புலம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓ, எல்லாரும் சாப்பாம வந்துட்டீங்களோ? அதனால கலங்க இல்லையா? அதனால கலங்க இல்லையோ? அதாவது ஜீவன் போகிற நேரத்துல கூட நம்ம கலந்து ஒரு நாளும் கத்தர் எடுத்து கொள்ளவே மாட்டார். ஆமென். ஆவி உற்சாகமா இருந்தா போதும், தென்பு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய அழைப்பை என்ன செய்கிறோம்? என்ன பண்றோம்? எடக்காடு இயேசுநாதர் அவர் என்னைக்கு எடுத்து பயன்படுத்தணும் விரும்புகிறாரோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்படியா? அன்னைக்கு பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு இடையில ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. இடையில ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொரோனா மாதிரி ஒன்று வந்துருச்சு, உங்க மேல வந்து விழுந்துருச்சு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து உடனே ஐயா, அப்பதான் அந்நிய பாஷை வரலையா? எங்க இருந்து வருமோ தெரியாது. அந்த நேரத்தில் அந்நிய பாஷையை பேசினாலும் சரி, அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு ரகசியம் பேசினாலும் சரி, பாவம் தீரணும் அப்படின்னா நீ பாவத்தை என்ன செய்யணும்? ஆசிங்க உபவாச கூட்டத்தில் படிச்சோமே, ஆசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40 வாசிங்க 39 படிங்க. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். போடுங்க, ஒரு நிமிஷம் இருங்கள. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. எடுத்து போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை வந்துருச்சு. என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? ஐயோ, இப்ப என்ன ஆகும்? நாருமே. ஹலோ ஹலோ, இங்க கவனிங்க. இப்ப என்ன ஆகும்? சொல்லுங்க. 4 நாளாச்சு. என்ன ஆகும்? அப்படியா? அப்படியா? நாத்தம் முடிச்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? 4 நாளாச்சு. நாத்தம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கா நியமிக்கப்பட்டிருக்கு? இல்ல இல்ல. சொன்ன ஆளு யாரு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொன்ன ஆளு யாருன்னா, இப்போ கல்லை புரட்டி தள்ளுங்கன்னு சொல்லி சொன்னவர் நம்ம அப்பா. ஆனா நானுமே அப்படின்னு சொன்ன ஆள் யாரு தெரியுமா? உலக காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறவங்க. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. சரி, அவங்க அப்படி இருப்பாங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஆயுதம் முடியலையோ? அப்படியா? பிசாசு வந்து வாய்க்கு பூட்டு போட்டானோ? வேதத்தை படிக்கும் போது திறந்துருமோ? அந்நிய பாஷை பேசும்போது திறந்துரும். கர்த்தர் கேள்வி கேட்டா லாக் ஆகிடுமோ? பூட்டு போட்டுருவானோ? நிலைமை அந்த பரிதபிக்க கூடிய நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எப்படி கிருபையின் வளங்களை தேடுறீங்க? எப்படி தீர்க்கதரிசியான வாழணும் மாறணும் நினைக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு செவ்வனே வராத ஒரு தேவ பிள்ளை எனக்கு இந்த கிருபை வர வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஆமென். கர்த்தரோடு இருந்து ஆண்டவரோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு கர்த்தரோடு பேசணும். அவர் நம்மோடு பேசணும். ஆமென்.
நான் தினமும் என்ன செய்யணும்? இயேசுவோடு பேசணும், அவர் என்னோடு பேசணும். அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசு என்னோடு இருக்கணும், நான் அவருக்குள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அப்படிதானா? அப்ப நான்ங்கிறது ஓடி போயிடும். நான்கிற ஆணவம், நான்கிற பெருமை, நான் நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை செய்தேன், இப்படி ஜெபம் பண்ணினேன், அற்புதம் நடந்தது. நான் போகல. ஐக்கியப்பட்டா இவன் போகல, நான் போகல, இயேசு போனா. அல்லேலூயா. எங்க வந்துட்டார் பாத்தீங்களா? இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தால் இயேசு போவார், மாம்சம் ஒழிந்து போகும். ஆமென். மாம்சம் என்ன ஆகும்? அழிஞ்சு போகும். மாம்சத்தோடு மாம்சமாக சுயமும் அழிந்து போகும். அது அந்த சுயம் ஒளிந்து போனார். கர்த்தரோடு உள்ள ஒரு உறவு நெருக்கமாய் உண்டாயிருக்கும். தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் பிரியாதிருக்கிற கிறிஸ்தவனாய், தேவ பிள்ளையாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி எந்த அழைப்பில் வைத்தாரோ அதே அழைப்பில் உன்னை நிலைத்திருக்க செய்வாரே. தீர்க்கதரிசியா மட்டும் இல்ல, அற்புதங்களை செய்கிற சக்தியும் இந்த காலை வழியில கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, நடந்து போனாலே ஒரு தெய்வீக சக்தி உனக்குள்ள இருந்து வெளிப்படும். நடு ரோட்ல பேய் பிசாசெல்லாம் அலறி கீழே விழும். இது இந்த துண்டாமுத்தூருக்குள்ள தேவன் வைத்த இடத்துல நீ திரும்பி வந்தா, இன்னைக்கு இப்போ திரும்பி வந்து தன்னை உணர்ந்து பாவத்தை விட்டு விட்டு, பாவம் என்னும் ஐக்கியத்தை விட்டு விட்டு, உடனே தள்ளி விட்டு, தேவனோடு உள்ள ஒரு உறவுக்குள்ள, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல இப்பொழுது எந்த விசுவாசி வர இப்பொழுது உங்களை அர்ப்பணிக்கின்றீர்களோ, இப்பொழுது ஆவியானவர் உங்க மேல மனம் உருகி இரட்டிப்பான கிருபையின் வரங்களை கொடுத்து உங்களை இதே தொண்டாமுத்தூர் ஊருக்குள்ள நீங்க தெருவில் நடந்தா, அல்லது உங்க பகுதியில் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா ரோட்ல கூச்சல் போடுவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படி இன்னைக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? இப்படிப்பட்ட கிருபையின் வரங்களை முதலாவது தீர்மானம் எடுத்துக்க. கல்ல புரட்டி தட்ட நான் தள்ளணும். இந்த நாளும் மணக்குங்கிற வார்த்தையில மறந்துரு. இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அது நாலு நாளும் அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறபடியினால் அந்த ஜீவன் என்ன செய்யும்? செத்து போனவனை உயிரோடு எழுப்பும். அந்த உயிரோடு எழுப்புனா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? நீ சாகவே மாட்ட. கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்க போகணும். எத்தனை பேர் எழுப்பாயத்தான் இன்னைக்கு உங்களை கொண்டு உங்க பகுதிக்குள்ள நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு கிருபை வரம் கொடுப்பா. அந்த வல்லமையை தருவா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பா. ஆனா உங்களை உணர்ந்து பாவத்தை உதறி பரிசுத்தத்துக்கு நேரா வந்தீங்கன்னா இது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் வேறு பிரித்தார். இப்போவாவது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நல்ல கரங்களை உயர்த்தி. இதுக்கு தான் நம்மை பிரித்தார்.
இப்ப இயேசுவோடு இருக்க ஆயத்தமா? பிசாசோடு இருக்க ஆயத்தமா? இயேசுவோடு இருக்க ஆயத்தம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளை என்ன செய்யணும்? அன்பனே, இயேசுவோடு இருக்க ஆயத்தமா? அன்பு தம்பி, நீ இயேசுவோடு இருக்க ஆயத்தமா? இயேசுவோடு இருக்க ஆயத்தம் அப்படின்னா நீ தினமும் என்ன செய்யணும்? தினமும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு உன்னதமான ஊழியக்காரனா இருக்கணும், ஊழியக்காரியா இருக்கணும். தினமும் விழுந்து கிடக்கணும். தினமும் தினமும் கர்த்தருடைய குரல் கேட்கிற வரைக்கும், கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வரைக்கும் நீ எழுந்து போகவே கூடாது. பேசுகிற வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? சொல்லுங்க, நான் எங்க இருப்பேன்? இங்கதான் இருப்பேன், போக மாட்டேன். யாக்கோபு விடிய விடிய போராடி கடைசியில் சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தாருடைய உண்மை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன், போக விடவே மாட்டேன். இறுக்கி பிடிச்சிக்குவேன். இறுக்கி பிடிங்க. ஹலோ, கத்தர கத்தர இறுக்கி பிடிங்க. ஜெபத்துல போய் நின்னுகிட்டு இங்க பாருங்க, இப்படி நீ என்ன உன்னால இறுக்கி பிடிக்க முடியாது. வர்றதே ஜெபம் பண்றதுக்கு. ஆனா தூங்கி வழிஞ்சா எப்படி இருக்கும்? அது வீட்டிலே போய் தூங்கு. தூங்குகிறவர்கள் எபேசியர்ல இருக்குங்க, நான் சொல்றேன். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாப்டரை க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவர் வந்து பார்த்தாரு, எல்லா பயிரோடும் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பயிரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறா. அப்பப்பா, இனிமே நீங்க தூங்கி இழைப்பாருங்க. மாம்சகுமாரன் காட்டி கொடுக்க வேண்டிய வேலை வந்துருச்சு, நீ தூங்கிட்டே இரு. அதனால வெளிப்படுத்த இல்ல, ஒரு வார்த்தையை சொன்னார், அநியாயம் செய்கிறவன் அப்படின்னா செய்துகிட்டே இரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன், அந்த வசனத்தை தான் எடுங்கல, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அநியாயம் செய்துகிட்டே இருந்துட்டு அசுத்தமாய் இருக்கிறியா, அசுத்தமாவே இரு. இன்னும் என்ன செய்யும்? ஆமா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் இங்க பாருங்க, தேசத்துக்காக வேண்டி ஜெபிக்க வேணும்னு சொல்லி வந்தவன் என்ன செய்யணும்? வந்தவங்க சபையை விட்டு போலாமா? போலாமா வேண்டாமா? போலாமா வேண்டாமா? இங்க இருந்து அப்ப தேவ சமூகத்தில் இன்னைக்கு முழுவதும் உட்கார போறோம். ஒருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது. ஒருத்தர் வீட்டுக்கு தேவ சொந்தத்தில் நீ காத்துரு, தேவனோடு இரு, இயேசுவோடு இரு, தரித்திரு. ஆனா என்ன சொல்றோம்? கேட்டா ஒரு பொய்யான ஒரு வார்த்தை உள்ள விட்டுறோம். எப்படி உள்ள விடுறோம் தெரியுமா? அது வசனத்தின் அடிப்படையில் உள்ள விட்டுறோம். வசனத்தையே டப்புன்னு அடிச்சிருவாங்க. எப்படிமா இருக்கீங்க? எந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? எங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? 1 யோவான் 1:3 சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க? பொய்யா பேசுறாங்க. வாசிங்கள, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. எப்படி பேசுறாங்க பாருங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பொய்யா பேசணும் எப்படிங்க? ஹலோ, இந்த மாதிரிலாம் குரூப்பு அளக்க
பார்க்கப்படாது. இங்க பாருங்க, கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க ஒரு செகண்ட் முழங்கால் போட்டு எழுந்திருக்கும் பொழுதே கர்த்தர் மகனேன்னு கூப்பிட்டுருவார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியல. தெரிஞ்சு இருந்தா தேவ சமூகத்தை உங்களால எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? கர்த்தருடைய குரல் இனிமையா இருக்குங்க. உங்க உள்ளமெல்லாம் பொங்கி பொங்கி எழும். பொங்கி அபிஷேகத்தால் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அக்னி ஜுவாலையாய் கத்தி எறியும். உங்களால் அந்த ஆவியை அடக்கவே முடியாது. தெரியுமா? தெரியல. அனுபவம் இருந்தா தானே, கர்த்தரோடு உள்ள ஒரு ஐக்கியம் இருந்தா தானே. அப்ப அங்க ஐக்கியம் இல்லைன்னா எங்க வச்சிருக்கிறோம் தெரியுமா? எங்க ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? ஆட்பாதி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் அங்க வச்சுட்டாரு. இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். திரும்பி அந்த இடத்துக்கு ஓடுறியா இல்லையா? இல்லை அப்படியே நான் இப்படியே எனக்கு இந்த லைஃப் எனக்கு இப்படியே போதும், ஏன்னா நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் பாஸ்டர், என்ன விட்டுருக்கேன் அப்படியா? எனக்கு தேவையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு வேலை, திருட வந்தா எக்கால ஊதி எச்சரிக்கிறதா ஏன் வேலை. அதுக்கு தான் என்ன கர்த்தர் வச்சிருக்கிறா அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி சபையில பிரசங்கம் பண்ணி எச்சரிக்கிறதா ஆவியாருடைய வேலை. மனம் திரும்புகிறது. பாஸ்டர் நீங்களே மனம் திரும்பிக்கோங்க, நீங்களே பிரசங்கம் பண்ணிக்கோங்க. எப்பறம் எதுக்கு இங்க வந்த நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு உங்க ஜீவியத்தை, ஹலோ சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தரோடு உள்ள உறவு, நெருங்கிய ஒரு ஐக்கியம் எத்தனை பேருக்கு வேணும்? ஹலோ, இங்க பாருங்க, என்னது பாருங்க, நான் வண்டியில் போனா இப்படிதான் சொல்லுவேன். என்னது விஷ் பண்றோம்? ஏசுநாதர் உங்களை விஷ் பண்ண சொல்லல. எத்தனை பேர் கர்த்தரோடு தொடர்பு கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல கை தூக்குங்க. என் கையை பாருங்க, அந்த என் கை இப்படி எப்படி இருக்கு அப்படியே வரணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? உம்மோ இயேசுவே சொல்லுங்க. உம்மோடு உறவு கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். சத்தமா சொல்லுங்கய்யா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அப்போ இன்னைக்கு இங்க பாருங்க, முழுசா உங்களை அர்ப்பணிச்சு என்ன செய்யறோம்? வரங்களை எதிர்பார்க்கணும். சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே வரம் கிடையாது. வரங்கள் எத்தனை பேருக்கு வேணும்? முழுசா உங்களை அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இன்னையிலிருந்து தேவ சமூகத்தை விட்டு, உங்க சமூகத்தை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். வாலிப தம்பி, நீ ஆண்டவருக்கு வேணும். நீ எதிர்கால வாழ்க்கையே உனக்கு ஊழியம் தான் கர்த்தர் வைத்திருக்கிறான். உங்க குடும்ப சூழ்நிலை நீ பார்க்க வேண்டாம். மகனே, கர்த்தர் உன்னை பார்த்தான் சொல்றாரு. விசேஷித்த அற்புத அடையாளங்களோடு கர்த்தர் உன்னை பயன்படுத்தும் பொழுது, விசேஷித்த அற்புத அடையாளங்களோடு உன்மேல் இறங்கி வருவா. விரல் நீட்டினா போதும், சாசன அலறி வெளியே ஓடும். மிகப்பெரிய அவர் மனுஷன் செய்யக்கூடாத பயங்கரமான காரியங்களை ஒன்றை கொண்டு செய்ய போறார். படிசோர்னே ஜெபின், நீ இயேசுவுக்கு வேண்டும். இயேசு உன்னை பயன்படுத்தும்படி உனக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறார். அன்பு மகளே, உன்னையும் கர்த்தர் இந்த நாட்களில் பயன்படுத்துவதற்குத்தான், கிருபை வரங்களை கொடுப்பதற்கு என் இயேசு ஆயத்தமா வந்திருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரி இங்கே இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் தெரியுமா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஊழியமே செய்யாம நீங்க ஆண்டவரை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. உங்க ஜெபம் நடக்குது, ஆனா உருப்படியான ஜெபம் உன்னால பண்ண முடியல. வீட்டுக்குள்ள பயங்கர குழப்பமும் சத்துருடைய போராட்டமும் பயங்கரமா இருக்கிறபடியினால் தென்னல் பின்னல் விழுந்த அந்த வலையில நீ சிக்கி தவிச்சுக்கிட்டு வெளியே வர முடியாதபடி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க மகளே, இயேசுவின் கரம் உன்னை விடுதலை செய்ய இந்த காலங்களில் முன்னருகே வருகிறது. உன்னை ஒப்புக்கொண்டு ஆத்மாக்களை ஆதாயம் செய்வேன் சொன்னேன். நான் வேலையை விட்டுட்டு வெளியில வந்த உடனே என் ஆண்டவருக்காக என் சேவை இருக்கும் சொன்னீங்களா? பிரதிஷ்டை பண்ணுனீங்களா? பொருத்தனை பண்ணுனீங்களா? ஒரு சகோதரி இங்க இருக்கீங்க. கர்த்தர் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையில பயங்கரமா அலசடி பட்டு இருக்க மகளே, சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அதை பொருத்தனையை கர்த்தருக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக நிறைவேற்று. இப்பொழுது ஆவியானவர் உன்மேல் அக்கினி நெருப்பாக இறங்கி வர காத்திருக்கிறார். பல கிருபைகளை கொடுக்க என் தேவன் காத்து வந்திருக்கிறார். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில விசுவாசி கண்களை மூடி இருக்கிறதுனால தெரிகிறது. சில விசுவாசி என்ன பண்றீங்க அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய சில வாலிபர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு வாழக்கூடாதபடிக்கு சிலர் தடுத்து நிறுத்துகிறதை அப்படியே காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஏற்றி வைக்க வேண்டிய நீங்கள் அந்த பாவத்தை செய்திருந்தா தயவு செய்து என்ன மாட்டீங்க? எல்லாரும் அப்படியே கண்களை போடலாமா? ஆண்டவரை வளர்த்தி கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுங்க. ஓ, நல்ல பிள்ளைகளை குறித்து நீ தவறா பேசுன சாபம் உன் வீட்டுக்குள்ள வந்துடும். ஜாக்கிரதை. உன்னை மனம் திரும்பி ஆவியானவர் சொல்லுகிறத மட்டும் உங்களுக்கு திருச்சபை நடுவில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. சாபத்தை வாங்கிக் கொள்ளாத மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். ஒரு ஊழியக்காரர் இல்லை. அதனால தான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே நல்ல உயரமான இடத்துக்கு போறார். அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வந்தோடனே கீழே பொத்துன்னு வந்து விடுகிற. அதுதான் உன் வாழ்க்கையில மறுபடியும் சத்துருடைய போராட்டம் அதுதான் கொண்டு வந்து உன்னை கீழே விழத்தள்ளி கொண்டிருக்கிறார். ஓ, ஏதோ ஒரு பாவம் சிலருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் பாட்டி வதைக்கிறது அல்லவா? இப்பொழுது மனம் திரும்பணும். எல்லாம் மனம் திரும்பும்படி இயேசுவே எனக்கு இறங்க மாட்டீரா. தேவையில்லாம டிவி முன்னாடி நேரத்தையும் காலத்தை வீணாக கழிக்கிற மகளே, இன்னைக்கு நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி இருக்கீங்க, அநேகர் வாயை திறக்காம இருக்கீங்க. கர்த்தர் பேசி இருக்கிறார். அநேகரோடு பேசி இருக்கிறார். தெளிவாக பேசி இருக்கிறார். நீ செய்யற வேலையில பிரச்சனை எடுத்து வந்துச்சு தெரியுமா? நீ எடுத்த பொருத்தனையை செலுத்தாம இருந்ததுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் எதற்கு தெரியுமா? நீ பொருத்தனை பண்ணிட்டு பின்வாங்கி போன. அதை செலுத்து தேவ சமூகத்தில் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை மாத்திரம் தான் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாக வரக்கூடிய யார் கேட்டாலும் சரி, உங்களை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. சாம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டு பிரியம் கொண்டுதான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை எச்சரிக்கிறார். இப்பொழுது மனம் திரும்புவோமா? இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்கும். எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆமென். ஹalleluya. மக்கள் இருக்கவங்க ஹalleluya. எல்லாரும் எழுந்திருங்க. Oh yes master, wonderful Lord, wonderful Lord, wonderful Savior. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாரும் எழுந்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஆவியின் மழையை பொழிய செய்ய போகிறார். ஆவியின் மழை பொழிய செய்ய போகிறார். ஆவியின் கிருபைகளை கர்த்தர் அனுக்கிரகங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், வீட்டுக்கு போகிறவங்களுக்கு அல்ல, தேவ சமூகத்தில் இருக்க தீர்மானம் செய்தவர்களுக்கு மாத்திரமே ஆவியானவர் மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு சொல்லி இப்ப வந்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவருக்கு முன்பதாக we are nothing. ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க ஏசப்பா. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா, அடிமை உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இயேசுவே, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு பாவிதான், நான் ஒரு படு பாவிதான். ஆண்டவரே, சில இடங்கள்ல உங்களை மறுதலித்து எங்களுக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கதறி அழுவோம், கதறி அழுவோம், கதறி அழுங்க தெய்வ பிள்ளைகளே. அப்பா, எனக்கு இறங்கும் என்று கதறி அழுங்க. உங்களை மறுதலிச்சு உங்களை வேண்டாம் ஒதுக்கி விட்டுட்டுதான் தேவையில்லாத உலகத்துக்குள்ள போயிட்டு என் மாம்சத்தின் பணம் என் வாழ்க்கையை பழக்கிட்டு ஆண்டவரே, இறங்குவீராக, இறங்குமையா. கண்ணீர் விட்டு கதறி அழுங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க தம்பியை ஒப்பு கொடுப்பா. வாலிபரையே உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணீர் விட்டு கதறி அழுங்க தேவ பிள்ளையே. இயேசுவுக்கு வேண்டும் அல்லவா? என் ஆண்டவருக்கு வேண்டும் அல்லவா? Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Almighty God. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டிய நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? தேவ சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டாயோ? வாலிபனே, வாலிப மகளே, நீ விலகி போய்விட்டாயா? இன்னைக்கு நீ மனம் திரும்பு, கர்த்தர் பக்கமாய் திரும்பு, எங்கள் ரட்சகர் பக்கமாய் திரும்பு. மனக்குள்ள இப்ப அக்கினி விழப்போகுது, மனக்குள்ள இப்ப அக்கினி விழப்போகுது, மனக்குள்ள ஒரு அக்கினி விழப்போகுது. அபிஷேகம் இறங்க போகிறது, அபிஷேக மகிமை இறங்க போகிறது. விடுதலை வந்து இப்பொழுது ஒன்றே இறங்குகிறது. Hallelujah. Thank you Jesus. Thank you Almighty God. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. Yes. Hallelujah. Hallelujah. தேவா உமாவினை அடியகிலே யுவேளையே
உமாவினை அடியாமினே வேளையிலே பரிசுத்தாவி பலமாயிரங்கி மாறி பெய்யவே பரிசுத்தாவி பலமாயிரங்கி மாறி பெய்யவே தேவா உமாவினை அடியாமினே தேவா உமாவினை அடியாமினே இவ்வேளையிலே அனுப்பும் தேவா உமாவினை அடியாமினே இவ்வேளையிலே மீட்கப்படும் நாளுக்கு பெற்ற உமாவினை மீட்கப்படும் நாளுக்கு பெற்ற உமாவினை துக்கப்படு பாதுகாக்க சக்தி நேரவே துக்கப்படு பாதுகாக்க சக்தி நேரவே அனுப்பும் தேவா உமாவினை அடியாமினே இவ்வேளையிலே அனுப்பும் தேவா உமாவினை அடியாமினே இவ்வேளையிலே பரிசுத்த ஆவி பலமாயிரங்கி இன்னாரி பெய்திடவே பரிசுத்த ஆவி பலமாயிரங்கி இன்னாரி பெய்திடவே அனுப்பும் தேவா உமாவினை அடியாமினே இவ்வேளையிலே அனுப்பும் தேவா உமாவினை அடியாமினே இவ்வேளையிலே நிந்தைக்கு சேனால் சீசர்களே அலத்த காற்றாய் வந்தீர் நிந்தைக்கு சேனால் சீசர்களே அலத்த காற்றாய் வந்தீர் பலவினரே உள்ளத்திலும் தேவனை தீரவே Yeah.
கிருபை இன்னைக்கு பெற்றுக்கொள்றீங்க. எத்தனை பேர் அந்த புதிய கிருபை எதிர்பார்த்து வந்தீங்க? இப்போ அந்த கிருபை உங்க கையில இருக்கிறது, உங்களுடைய கரத்துல இருக்கிறது. கர்த்தர் கொடுத்து விட்டார். கரம் தட்டி ஆர்ப்பரி. மகிமை, தேவ மகிமை, தேவனுடைய மகிமை, தேவ வல்லமை. ஆர்ப்பரிக்க அக்கினி நெருப்பாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை அனலில்லாமல் ஊற்றி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிரப்பிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, 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 வல்லமை. ஹalleluya, ஹalleluya. பிரசன்னத்தை கேட்டுட்டீங்க. இன்னும் சில ஆவியானவர் பேசுகிறதை மாத்திரம் சொல்றேன். இன்னும் சிலர் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தாங்க. நான் இப்படியே நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, தேவ ராஜ்யத்துக்கு உன்னால போக முடியாது மக்களே. உன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றீங்கல்ல, கர்த்தரையே நீ ஏமாற்ற பார்க்கலையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பாதத்துல வந்து நீ காத்திருந்தா மட்டும்தான் உனக்கு ஆசீர்வாதம். உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ அதை உன் கல்லெல்லாம் தூக்கி வெளியே போட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். நான் சொல்லல, ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி, தேவனே உங்க பாதத்துக்கு நான் வர்றேன், உங்க பாதத்துல வந்து உட்கார நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாய், அர்ப்பணித்த உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் வந்திருக்கிறார், ஆயத்தமாய் வந்திருக்கிறார், ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஹalleluya. யோவானுக்கு விடாதீங்க. ஹalleluya. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிங்க. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்க. விடுதலையோடு தேவனாகிய கர்த்தரை ஆராதிங்க. ஹalleluya. வாலிப மக்களே, ஒரு பக்கம் நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் உலக இச்சை உன்னை, உலகமானது இச்சையை தூண்டி உலகத்திற்கு நேராய் உன்னை இழுக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீ விட்டுக் கொடுக்காதே. இயேசு எனக்கு போதும் என்று சொல், இயேசு எனக்கு போதும் என்று சொல். நீ விழுந்து விடாதே. எஸ் லார்ட், thank you Jesus. நீ விழுந்து விடாதே மகள். ஆவியானவர் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். மகிமை. Thank you Jesus. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு சகோதரி இப்படி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் செய்யறது எனக்கே பிடிக்கல, நான் நீங்க விரும்பாததையே நான் செய்கிறேன். பவுல் சொன்ன மாதிரி, பவுல் சொன்ன மாதிரி நீங்களும் இப்போ சொல்றீங்க, நான் செய்யணும்னு நினைக்கல, எனக்குள்ள இருக்க பாவமே அப்படி செய்ய வைக்கிறது. அதுக்குதான் முதல்ல சொன்னார், ஆவியானவர் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடையான கற்கள், தடையான கல் நீ முதலாவது தூக்கி எறி. அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இருந்து வாசிக்க கேட்கலாம். மற்றவர்கள் வேதத்தை வாசிக்கிறவங்க மட்டும்தான், மற்றவங்க வேதத்தை யாரோ ஒருத்தர் தான் படிக்கணும், மீதி படிக்கிறவங்க சத்தமா படிக்க, மீதி யாரும் கையில வேதத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே கீழே வச்சிருங்க. கண்களை மூடி என்ன செய்யணும்? இதெல்லாம் என்னை விட்டு அகற்றும், இதெல்லாம் என்னை விட்டு அகற்றும் சொல்லி கேட்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல மறுபடியும் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு? யார்கிட்ட என்னென்ன இருக்கு? கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எங்களுடைய உள்ளத்தில் பேசியிருக்கிறார், கர்த்தர் பேசுகிறார். வாயை திறந்து இன்னென்ன பாவத்தை நான் செய்தேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, என்ன மன்னிங்கன்னு வாய் திறந்து ஏசமாட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. Yes Lord, thank you Jesus. Yes Master. Wonderful Lord. ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிறார், இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார், வசனம் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. யார் மீது யாரும் கோபம் கொள்ளாது, மகா ஆபத்தான எஸ் லார்ட். குடும்பத்துக்குள்ள சமாதானம், பிரிவினை உண்டாக்கிவிடும். அன்பு மகனே, நீ வெளியில வேலைக்கு போகும்பொழுது கஷ்டம்தான், உன் கஷ்டம்
உனக்கு தான் தெரியும், உன் மனைவிக்கு தெரியாது. ஆனால் நீ உன் மனைவியை அங்கிருந்து வேலை விட்டு வரும் பொழுது, வேலை செய்து முடித்து விட்டு வரும் பொழுது, ஐயோ என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாளோ புரியவில்லையே, அந்த பாசத்தோடு நீ வா. இயேசுவின் கரம் உன்மேல் இறங்கி உன்னை ஆசீர்வதிக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கைகளில் பிரயாசித்து அப்பொழுது நீ சாப்பிட்டு உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நன்மையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you Jesus, thank you Jesus. எல்லாம் வாயத்திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க ஆண்டவரே. இன்னைக்கு கிருபையின் வரம் பெற்றுக்கொள்ளாமல் போகவே கூடாது. அந்த ஒரு வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். விடாதீங்க, விடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயத்திறங்க. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. ஒரே ஒரு காரியம் போதும். கோபம், எரிச்சல், பகை, சண்டை, ரோதம் வந்தாலே மார்க்க வேதம் வந்துடும். பாதை மாறி போகிறது. அதான் மார்க்க வேதம். வேதம் சொல்லுகிறது, வேதைகள் ஆனால் திசைகள் போவது இல்லை என்று. ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. எனக்கு இந்த கிருபை வரங்கள், வல்லமைகள் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. தம்பிமார்கள் வாய்களை திறந்து கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஓ நன்றி இயேசப்பா. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. கர்த்தரோடு பேசுங்க, இயேசுவோடு பேசுங்க, இயேசுவோடு. இயேசு உங்கள் அருகில் பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். விடாப்படியா கேளுங்க, கேளுங்க, விடாப்படியா கேளுங்கம்மா. உங்க சத்தம் எழுப்பட்டும். ஓ உங்களுடைய சத்தம் எழுப்பட்டும். ஹல்லேலூயா. என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும் என்று கேளுங்க. Thank you God. Jesus name. In 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 Jesus name. Hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. எங்களை நீர் அபிஷேகம் பண்ணினீரே, உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எங்களை அபிஷேகம் பண்ணினீரே, உமக்கு நன்றி. எங்களை ஆவியின் மரங்களினால் நிரப்பினீரே, உமக்கு நன்றி. இப்ப இறங்குது பாருங்க ஆவியின் மரம், இப்ப இறங்கி கொண்டிருக்கிறது பாருங்க. எங்களை ஆவியின் மரங்களினால் நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆயத்தரந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை ஆவியின் மரங்களினால் நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, 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 சொல்லுங்க. அக்கினி விடுகிறது, அக்கினி விடுகிறது, அக்கினி விடுகிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கிருபை மரங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமை, 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 மகிமை. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்பொழுது பிரவாகிக்கிறது, பிரவாகிக்கிறது. தேவ ஆவியானவர் மகிமையா இறங்கி வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஆர்ப்பரிக்கலாம். மகிமை, மகிமை, மகிமை. கரங்களை தட்டி
வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை அபிஷேக மகிமையாய் அக்கினியாய் ஆவியானவரே பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் அடிமை நீ என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க அதை மாத்திரம் நீங்க அனுமதிச்சீங்க, பேசுனீங்க, ஜனங்களுடைய உள்ளத்தை தேட்டினீங்க, கனப்படுத்தினீங்க, கிருபைகளை கொடுத்துட்டீங்க. நன்றி. அந்த பிள்ளைகளை நாளை ஆக்கும் இனி தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரத்தில் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அதுகளுக்கு பதில் நிச்சயம் தங்கி என் விசுவாசத்தன்மை புரிகிறது. தேவ சுத்தத்துக்கு அர்ப்பணிக்க இயேசுவின் நாமத்தில் உட்காருங்க.